இது ஈரானுக்கு கிடைத்திருக்கக்கூடிய அடுத்த மிகப்பெரிய வெற்றி. அமெரிக்காவுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய அண்டப்புழுகனுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய அடுத்த மிகப்பெரிய தோல்வி. தற்போதைய களத்தின் மிக முக்கியமான 4 விடயங்களும் என்ன? இந்த போர்க்களமானது எவ்வாறு நகர்கின்றது? எந்த திசையை நோக்கி நகர்கின்றது? ஈரானுக்கு எதிரான தாக்குதல்களை இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு தனியாக ஆரம்பிக்கப் போகின்றதா? அடிமை அரபுகளோடு ஒன்றிணைந்து ஈரானுக்கு எதிரான தாக்குதல்களை இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ஆரம்பிக்கப் போகின்றதா? ஐக்கிய அரபு அமீரகம் மீது மேற்கொண்டிருக்கக்கூடிய தாக்குதல்கள் தொடர்பாக ஈரானின் காத்தமல் அன்பியா தலைமையகம் எவ்வாறான கருத்துக்களை வெளியிட்டுள்ளது? இது ஈரானினுடைய ராஜதந்திர தாக்குதலா? ஹிஸ்புல்லா இராணுவத்தின் ட்ரோன்களை சுட்டு வீழ்த்துவதற்காக இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு களமிறக்கியிருக்கக்கூடிய புதிய வகையான குண்டுகளும் ஹிஸ்புல்லாவினுடைய தொடர்ச்சியான வீரியமான தாக்குதல்களும் தெரித்து ஓடும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு சிப்பாய்களும் காசாவின் களத்திலே இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு தாக்குதல்களை ஆரம்பிக்கப் போவதாக அறிவிப்புகளை வெளியிட்டிருக்கக்கூடிய டொனால்ட் ட்ரம்பின் பீஸ் கவுன்சில். இது ஈரான் அப்டேட்டின் 132வது காணொளியாகும். நேற்றிரவு வெளியிட்ட காணொளியை பார்வையிடாதவர்கள் கீழே இருக்கக்கூடிய லிங்கினை பயன்படுத்தி குறித்த காணொளியை அவசரமாக பார்வையிடுங்கள். தற்போதைய நகர்வுகள் தொடர்பான பல முக்கியமான விடயங்களை குறித்த காணொளியில் பதிவிட்டுள்ளேன். மேலும் குறித்த காணொளியை பார்வையிட்டதற்கு பின்பு இந்த காணொளியை பார்வையிடுங்கள். அப்போதுதான் சில விடயங்களை உங்களுக்கு தெளிவாக புரிந்து கொள்ள முடியும். கடந்த சனிக்கிழமை எகிப்திலே அடுத்த கட்ட பேச்சுவார்த்தைகள் ஆரம்பிக்கப்பட்டிருந்தன. இந்த பேச்சுவார்த்தையில் ஹமாஸினுடைய தலைவர்கள் கலந்து கொண்டிருந்தார்கள். டொனால்ட் ட்ரம்பின் பீஸ் கவுன்சில் உறுப்பினர்களும் கலந்து கொண்டிருந்தார்கள். எகிப்தி அடிமைகளுடைய தலைமையிலேயே இந்த பேச்சுவார்த்தைகள் மேற்கொள்ளப்பட்டிருந்தன. மேலும் இந்த பேச்சுவார்த்தைகளில் துருக்கி அடிமை மத்தியஸ்தர்களும் கத்தாரி அடிமை மத்தியஸ்தர்களும் கலந்து கொண்டிருந்தார்கள். காசாவிலே ஹமாஸை நிராயுதபாணியாக்குவதற்கான புதிய முன்மொழிவு ஒன்றை டொனால்ட் ட்ரம்பின் பீஸ் கவுன்சில் நிர்வாகம் முன்வைத்திருந்தது. குறித்த முன்மொழிவு தொடர்பாகவே பேச்சுவார்த்தைகள் ஆரம்பிக்கப்பட்டிருந்தன. கடந்த சனிக்கிழமை மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் குறித்த பேச்சுவார்த்தையானது தொடர்ச்சியாக நடைபெற்றுள்ளது. அத்தோடு இந்த பேச்சுவார்த்தைகளிலே காசாவில் ஹமாஸை நிராயுதபாணியாக்குவதற்கான ஒப்பந்தத்திற்கு ஹமாஸினுடைய தலைமைகள் முழுமையான மறுப்பை தெரிவித்துள்ளார்கள். கடந்த 6 மாதங்களுக்கு முன்பு ஒப்புக்கொள்ளப்பட்ட ஒப்பந்தத்தின் முதலாவது கட்டமே இன்னும் நடைமுறைப்படுத்தப்படவில்லை. குறித்த ஒப்பந்தத்தின் முதலாவது கட்டத்திற்கமைவாக ரஃபா கடவை பிரதேசம் முழுமையாக திறக்கப்படவில்லை. பலஸ்தீனிய மக்களுக்கான அத்தியாவசிய உணவுப் பொருட்கள் விநியோகம் செய்யப்படவில்லை. காசாவிற்குள்ளே மருத்துவ உதவிகள் அனுமதிக்கப்படவில்லை. இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு தாக்குதல்களை நிறுத்தவில்லை. மஞ்சள் எல்லை பிரதேசத்தை இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு விரிவாக்கி வருகின்றது. இவ்வாறு ஒப்பந்தத்தினுடைய முதலாவது கட்டத்தில் இருக்கக்கூடிய அனைத்து நிபந்தனைகளையும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு மீறி வருகின்றது. மேலும் இந்த நிலைமையில் நீங்கள் ஒப்பந்தத்தின் 2வது கட்டத்தினை நடைமுறைப்படுத்துவதற்கு காசாவிலே எங்களை நிராயுதபாணியாக்குவதற்கான நிபந்தனைகளை முன்வைக்கின்றீர்கள். நாங்கள் ஒரு பொழுதும் இந்த நிபந்தனைகளை ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை. மேலும் இவை தொடர்பான அடுத்த கட்ட பேச்சுவார்த்தைகளை நாங்கள் மேற்கொள்ள வேண்டுமாக இருந்தால் ஒப்பந்தத்தினுடைய முதலாவது கட்டத்தில் இருக்கக்கூடிய அனைத்து நிபந்தனைகளையும் முழுமையாக நடைமுறைப்படுத்தி காசாவில் இருக்கக்கூடிய பலஸ்தீனிய மக்களுக்கான அத்தியாவசிய உணவுப் பொருட்கள் முழுமையாக வழங்கப்பட்டு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் தாக்குதல்கள் முழுமையாக நிறுத்தப்பட்டதற்கு பின்பு நீங்கள் ஒப்பந்தத்தின் 2வது கட்டத்தை பற்றி பேசுவதற்கு எங்களை அழையுங்கள். அதற்கு பிறகு வேண்டுமென்றால் நாங்கள் 2ஆம் கட்டம் தொடர்பாக பேச்சுவார்த்தைகளை மேற்கொள்கின்றோம். அதே நேரம் இந்த பேச்சுவார்த்தைகளில் நாங்கள் ஆயுதங்களை கீழே வைப்பது தொடர்பாக எந்த விதமான முடிவுகளையும் எடுக்க மாட்டோம். காசாவின் களத்தில் இருக்கக்கூடிய எதிர்ப்பு குழுக்களின் ஆயுதங்கள் பலஸ்தீனிய மக்களுடைய உரிமையாகும். ஒரு பொழுதும் நாங்கள் ஆயுதங்களை கீழே வைக்கப் போவதில்லை. அதே நேரம் 2ஆம் கட்டத்தினுடைய ஏனைய நிபந்தனைகள் தொடர்பாக எங்களால் பேச்சுவார்த்தைகளை மேற்கொள்ள முடியும். இருப்பினும் அதற்கு ஒப்பந்தத்தினுடைய முதலாவது கட்டம் முழுமையாக நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும். பலஸ்தீனிய மக்களுக்கான உரிமைகள் முழுமையாக வழங்கப்பட வேண்டும். இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு தாக்குதல்களை நிறுத்தாமல் பலஸ்தீனிய மக்களுக்கான அத்தியாவசிய உணவுப் பொருட்கள் வழங்கப்படாமல் ஒப்பந்தத்தின் முதலாவது கட்டம் முழுமையாக நடைமுறைப்படுத்தப்படாமல் நீங்கள் 2ஆம் கட்டம் தொடர்பான பேச்சுவார்த்தைகளை மேற்கொள்கின்றீர்களே, இவற்றை நீங்கள் நியாயமான கோரிக்கைகளாக பார்க்கின்றீர்களா என ஹமாஸினுடைய தலைவர்கள் அடிமை மத்தியஸ்தர்களுக்கு தரமான பதிலடிகளை வழங்கியுள்ளார்கள். இதைத் தொடர்ந்து டொனால்ட் ட்ரம்பினுடைய பீஸ் கவுன்சில் நிர்வாகம் இன்று காலை அறிவிப்பொன்றை வெளியிட்டுள்ளது. பேச்சுவார்த்தையில் ஹமாஸினுடைய தலைவர்கள் நிராயுதபாணியாக்குவதற்கான சம்மதத்தினை வழங்கவில்லை. மேலும் ஆயுத குறைப்பை அவர்கள் முழுமையாக நிராகரிக்கின்றார்கள். காசாவில் இருக்கக்கூடிய ஆயுதங்களை முடிவுக்கு கொண்டு வருவதற்கு அவர்கள் விரும்பவில்லை. இவ்வாறு ஹமாஸ் தரப்பினர் இந்த நிபந்தனைகளை ஏற்றுக்கொள்ளாததனால் இதற்கு பிறகு இஸ்ரேலும் போர் நிறுத்தத்தினை கடைபிடிப்பதற்கான வாய்ப்புகள் குறைவாகும். ஒப்பந்தத்தின் மூலமாக ஹமாஸை நிராயுதபாணியாக்க முடியாவிட்டால் மீண்டும் யுத்தத்தினை
ஆரம்பிப்பதன் மூலமாக தரைவழி தாக்குதல்கள் மூலமாக காசாவிலே ஹமாஸை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான முடிவுகளையே இஸ்ரேல் எடுக்கும். இதனால் விரைவில் காசாவிலே மோதல்கள் ஆரம்பிக்கப்படுவதற்கான சூழ்நிலை ஏற்பட்டிருப்பதாக டொனால்ட் ட்ரம்பினுடைய பீஸ் கவுன்சில் நிர்வாகம் குறித்த அறிக்கையில் தெரிவித்துள்ளது. அத்தோடு இவை தொடர்பாக நான் 2 வாரங்களுக்கு முன்பே குறிப்பிட்டிருந்தேன். காசாவிலே மீண்டும் போர் ஆரம்பிக்கப்பட போவது தொடர்பான பல தகவல்களை தெளிவாக குறிப்பிட்டுள்ளேன். அடுத்து இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு தெற்கு லெபனான் பிரதேசத்திலும் லிச்சானி நதிக்கு தெற்கு பகுதியில் இருக்கக்கூடிய கிராமங்களிலும் உச்ச வான்வழி தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றது. குறித்த பிரதேசங்களை முழுமையாக தரைமட்டமாக்கும் நோக்கத்தோடு இந்த தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றது. இதற்கமைவாக ஹிஸ்புல்லா இராணுவத்தினரும் அவர்களுடைய தாக்குதல்களுடைய எண்ணிக்கையையும் வீரியத்தையும் அதிகப்படுத்தியுள்ளார்கள். கடந்த 48 மணித்தியாலங்களுக்குள் ஹிஸ்புல்லா இராணுவத்தினர் கிட்டத்தட்ட 30க்கும் அதிகமான தாக்குதல்களை மேற்கொண்டிருப்பதாக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ஊடகங்களே தற்போது செய்திகளில் வெளியிட்டுள்ளன. இதற்கமைவாக நேற்றிரவில் ஹிஸ்புல்லா இராணுவத்தினர் கிட்டத்தட்ட 10 தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். தெற்கு லெபனானின் அல்-பயாதா பிரதேசத்திலே நிலை கொண்டிருக்கக்கூடிய இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவத்தின் 2 ஜீப் வண்டிகளை இலக்கு வைத்து ட்ரோன் தாக்குதல்களையும் கவசதிர்ப்பு ஏவுகணை தாக்குதல்களையும் மேற்கொண்டுள்ளார்கள். இந்த தாக்குதலிலே 2 ஜீப் வண்டிகளும் முழுமையாக அழிக்கப்பட்டு அதற்குள்ளே இருக்கக்கூடிய 8க்கும் அதிகமான சிப்பாய்கள் அழிக்கப்பட்டும் படுகாயங்களுக்கு உள்ளாக்கப்பட்டுள்ளார்கள். அதே போன்று பயாதா எல்லை பிரதேசத்திலே இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவம் அமைத்திருக்கக்கூடிய சிறிய கட்டளை தளத்தை தரைமட்டமாக்குவதற்கான தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். குறித்த கட்டளை தளத்தை இலக்கு வைத்து பீரங்கி தாக்குதல்களையும் கவசதிர்ப்பு ஏவுகணை தாக்குதல்களையும் மேற்கொண்டுள்ளார்கள். இந்த தாக்குதலினால் குறித்த கட்டளை தளம் அளிக்கப்பட்டிருப்பதாகவும் 2 இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாய்கள் கொல்லப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. மேலும் இந்த தாக்குதலை தொடர்ந்து பயாதாவினுடைய கிழக்கு எல்லை பிரதேசத்திலிருந்து இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பின்வாங்கி இருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. இந்த தாக்குதல்களை தொடர்ந்து ரஷா பிரதேசத்திலே கூடியிருந்த 10க்கும் அதிகமான இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாய்களை இலக்கு வைத்து ட்ரோன் தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். இந்த ட்ரோன் தாக்குதலிலே குறைந்தது 6 இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாய்களாவது கொல்லப்பட்டு படுகாயமடைந்திருக்கலாம் என தெரிவிக்கப்படுகின்றது. மேலும் ஹிஸ்புல்லா இராணுவத்தினர் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாய்கள் நிலை கொண்டிருக்கக்கூடிய பிரதேசத்தை இலக்கு வைத்து மேற்கொள்ளக்கூடிய ட்ரோன் தாக்குதல் தொடர்பான காணொலிகளையும் வெளியிட்டு வருகின்றார்கள். மேலும் குறித்த காணொலியிலே இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாய்கள் எவ்வாறு இலக்கு வைக்கப்படுகின்றார்கள் என்பதனை உங்களுக்கு தெளிவாக புரிந்து கொள்ள முடியும். ஹிஸ்புல்லா இராணுவத்தின் ட்ரோன்களை கண்டு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாய்கள் தெரித்து ஓடுகின்றார்கள். மேலும் ஹிஸ்புல்லா இராணுவத்தினர் ஃபைபர் ஆப்டிக் ட்ரோன்களை பயன்படுத்தி இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாய்களை இலகுவாக அழித்து விடுகின்றார்கள். குறித்த காணொலியின் மூலமாக எவ்வாறு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாய்கள் இலகுவாக அழிக்கப்படுகின்றார்கள் என்பதனை உங்களுக்கு தெளிவாக புரிந்து கொள்ள முடியும். அத்தோடு அல்காந்தாரா மற்றும் தைபேவினுடைய எல்லை பகுதியிலே நிலை கொண்டிருக்கக்கூடிய 5 மெர்காவா பொருத்தங்கி வாகனங்களையும் 2 புல்டோசர் வண்டிகளையும் ஹிஸ்புல்லா இராணுவத்தினர் அளித்துள்ளார்கள். கடந்த 24 மணித்தியாலங்களுக்குள்ளே மேற்கொள்ளப்பட்டிருக்கக்கூடிய தாக்குதல்களிலேயே இந்த வாகனங்கள் அளிக்கப்பட்டுள்ளன. ட்ரோன்கள் மற்றும் கவசதிர்ப்பு ஏவுகணை தாக்குதல்கள் மூலமாகவே இந்த வாகனங்கள் அளிக்கப்பட்டுள்ளன. எனவே தற்போது ஹிஸ்புல்லா இராணுவத்தினுடைய தாக்குதல்களை சமாளிக்க முடியாத நிலைமைக்கு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவம் தள்ளப்பட்டுள்ளது. இதனால் தெற்கு லெபனானினுடைய பல பிரதேசங்களில் இருந்து இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பின்வாங்கியுள்ளது. மேலும் ஹிஸ்புல்லா இராணுவத்தினர் பயன்படுத்தக்கூடிய ஃபைபர் ஆப்டிக் ட்ரோன்கள் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவத்திற்கு மிகப்பெரிய சவாலாக மாறியுள்ளன. இதனால் தற்போது ஹிஸ்புல்லாவின் இந்த ட்ரோன்களை தடுத்து நிறுத்துவதற்காக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு அமெரிக்காவிடமிருந்து கொத்து துப்பாக்கி குண்டுகளை கொள்வனவு செய்துள்ளது. அதாவது இந்த கொத்து துப்பாக்கி தோட்டாக்கள் M16 துப்பாக்கியோடு பொருந்தக்கூடிய வகையிலேயே அமைக்கப்பட்டுள்ளது. மேலும் இந்த தோட்டாவுக்குள்ளே 3 சிறிய குண்டுகள் காணப்படும். ஹிஸ்புல்லா இராணுவத்தினர் தற்போது பயன்படுத்தக்கூடிய ட்ரோன்களை மின்னணு போர் முறையின் மூலமாக சுட்டு வீழ்த்த முடியாது. இதனால் இந்த சிறிய குண்டுகளை உள்ளடக்கி இருக்கக்கூடிய தோட்டாக்களை பயன்படுத்தி குறித்த ட்ரோன்களை சுட்டு வீழ்த்த முடியும் என தெரிவிக்கப்படுகின்றது. ரஷ்யா உக்ரைன் போரின் போது சிறிய இரும்பு குண்டுகளை கொண்டிருக்கக்கூடிய இந்த தோட்டாக்கள் பயன்படுத்தப்பட்டதாகவும் இதன் விளைவாகவே தற்போது அமெரிக்கா இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கும் குறித்த தோட்டாக்களை வழங்கியிருப்பதாகவும் குறிப்பிடப்படுகின்றது. அடுத்து நேற்றிரவு நெட்டன்யாஹூ விசேட போர் அமைச்சரவை கூட்டம் ஒன்றை நடத்தியுள்ளார். லெபனானிலே தாக்குதல்களை விரிவுபடுத்துவது தொடர்பாகவும் ஐக்கிய அரபு அமீரகத்தின் மீதான தாக்குதல்கள் தொடர்பாகவும் ஈரானுக்கு எதிரான அடுத்த கட்ட தாக்குதல் தொடர்பாகவும் விசேட பேச்சுவார்த்தைகளையும் மேற்கொண்டுள்ளார். மேலும் இந்த போர் அமைச்சரவை கூட்டத்தின் போது நெட்டன்யாஹூ அவசரமாக அடிமை அரபு தலைவர்களோடு தொலைபேசியில் உரையாடியுள்ளார். ஐக்கிய அரபு அமீரகம், பஹ்ரைன் மற்றும் ஜோர்டானி அடிமை தலைமைகளோடு நெட்டன்யாஹூ தொலைபேசியில் உரையாடியுள்ளார். ஐக்கிய அரபு அமீரகத்திற்கு எதிரான தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டதை தொடர்ந்து ஐக்கிய அரபு அமீரகத்தினுடைய பாதுகாப்பு பிரிவினுடைய தலைவர் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பாதுகாப்பு பிரிவினுடைய தலைவரோடு பாதுகாப்பு அமைச்சரோடு தொலைபேசியில் உரையாடியிருந்தார். ஈரானுக்கு எதிரான பதிலடி தாக்குதல்களை மேற்கொள்வதற்கு இஸ்ரேல் எங்களுக்கு முழுமையான ஆதரவை வழங்க வேண்டும் என்கின்ற கோரிக்கைகளையும் முன்வைத்திருந்தார். இதற்கமைவாகவே நெட்டன்யாஹூ ஐக்கிய அரபு அமீரக தலைமைகளோடு கலந்துரையாடல்களை மேற்கொண்டுள்ளார். மேலும் இந்த தொலைபேசி கலந்துரையாடலிலே ஐக்கிய அரபு அமீரகத்திற்கு முழுமையான ஆதரவை வழங்குவதாகவும் ஈரானுக்கு எதிரான பதிலடி தாக்குதல்களில் ஐக்கிய அரபு அமீரகத்திற்கு முழுமையான ஒத்துழைப்பை வழங்குவதற்கு
இஸ்ரேல் தயாராக இருப்பதாகவும் நெட்டன்யாகு உறுதியளித்துள்ளார். ஏற்கனவே நெட்டன்யாகு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் ஐண்டோம் அமைப்புகளையும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு துருப்புகளையும் ஐக்கிய அரபு அமீரகத்தில் களமிறக்கியுள்ளார். ஈரானுக்கு எதிரான போருக்கு பின்பு ஐக்கிய அரபு அமீரகத்துடனான ஒத்துழைப்புகளை விரிவுபடுத்தியுள்ளார். இதன் அடுத்த கட்டமாகவே தற்போது ஈரானுக்கு எதிரான பதிலடி தாக்குதல்களில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பினுடைய வான்படைகளையும் ஐக்கிய அரபு அமீரகத்திற்கு ஆதரவாக முழுமையாக களமிறக்குவதற்கு தயாராக இருப்பதாக நெட்டன்யாகு ஐக்கிய அரபு அமீரக தலைமைகளுக்கு உறுதியளித்துள்ளார். சுருக்கமாக குறிப்பிடுவதாக இருந்தால் ஐக்கிய அரபு அமீரகம் ஈரானுக்கு எதிரான பதிலடி தாக்குதல்களை மேற்கொண்டால் அந்த பதிலடி தாக்குதல்களிலே இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் போர் விமானங்களும் விமானப்படைகளும் முழுமையாக பங்கு பற்றும் என நெட்டன்யாகு உறுதியளித்துள்ளார். எனவே தற்போது உங்களுக்கு சில கேள்விகள் எழலாம். இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ஐக்கிய அரபு அமீரகத்தோடு ஒன்றிணைந்து ஈரானுக்கு எதிரான தாக்குதல்களை ஆரம்பிக்கப் போகின்றதா? இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு தனியாகவே ஈரானுக்கு எதிரான தாக்குதல்களை ஆரம்பிக்கப் போகின்றதா என்கின்ற கேள்விகள் எழலாம். மேலும் இதற்கான பதிலை இந்த காணொளியின் இறுதியில் குறிப்பிடுகின்றேன். அடுத்து ஐக்கிய அரபு அமீரகம் மீதான தாக்குதல்கள் தொடர்பாக ஈரானின் காத்தமல் அன்பியா தலைமையகத்தினுடைய ஊடக பேச்சாளர் அறிவிப்பொன்றை வெளியிட்டிருந்தார். நாங்கள் ஐக்கிய அரபு அமீரகத்தை இலக்கு வைத்து ட்ரோன் தாக்குதல்களையோ ஏவுகணை தாக்குதல்களையோ மேற்கொள்ளவில்லை. ஐக்கிய அரபு அமீரகம் ஈரானுக்கு எதிரான பல வேலை திட்டங்களை முன்னெடுக்கின்றது. ஐக்கிய அரபு அமீரகத்திலே அமெரிக்கா மற்றும் ஜியோனிஸ் ஆக்கிரமிப்பாளர்களின் அனைத்து செயற்பாடுகளும் நடைபெறுகின்றன. ஐக்கிய அரபு அமீரகம் அமெரிக்கா மற்றும் ஜியோனிஸ் ஆக்கிரமிப்பின் மிக முக்கியமான கூடாரமாக மாறியுள்ளது. இதனால் நாங்கள் ஐக்கிய அரபு அமீரகத்தினை எச்சரிக்கின்றோம். ஐக்கிய அரபு அமீரகத்தின் மண்ணில் இருந்து ஈரானுக்கு எதிராக ஏதாவது தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டால் நாங்கள் உச்ச பதிலடி தாக்குதல்களை மேற்கொள்வோம் என ஈரானிய காத்தமல் அன்பியா தலைமையகத்தின் ஊடக பேச்சாளர் தெரிவித்துள்ளார். அத்தோடு ஐக்கிய அரபு அமீரகத்திற்கு எதிராக தாக்குதல்களை ஈரான் தான் மேற்கொண்டிருந்தது. ஈரானின் தெற்கு பிரதேசத்திலிருந்து ஏவுகணை தாக்குதல்களும் ட்ரோன் தாக்குதல்களும் மேற்கொள்ளப்பட்டிருந்தன. இருப்பினும் தற்போதைய நிலைமையில் ஈரானிய IRGC ராணுவம் குறித்த தாக்குதல்களை நாங்கள் தான் மேற்கொண்டோம் என வெளிப்படையாக ஒப்புக்கொள்ளவில்லை. மேலும் இது ஈரானினுடைய ராஜதந்திர தாக்குதல் திட்டமாகும். கடந்த போரின் போதும் ஈரான் இவ்வாறான தாக்குதல் திட்டங்களை கொண்டிருந்தது. மேலும் ஐக்கிய அரபு அமீரகத்திற்கு எதிராக மேற்கொள்ளப்பட்ட ட்ரோன் தாக்குதல்களும் ஏவுகணை தாக்குதல்களும் ஈரான் தான் மேற்கொண்டது என்பது ஒட்டுமொத்த சர்வதேசத்திற்கும் தெரியும். வேண்டுமென்று தான் ஈரான் இந்த தாக்குதல்களை நாங்கள் தான் மேற்கொண்டோம் என ஒப்புக்கொள்ளவில்லை. இது ஈரானினுடைய ராஜதந்திர தாக்குதல் நகர்வாகும். மீண்டும் போர் ஆரம்பிக்கப்பட்டால் எந்தவிதமான வரம்புகளும் இல்லாமல் சர்வதேச சட்டத்தையும் மதிக்காமல் ஐக்கிய அரபு அமீரகத்திற்கு எதிரான உச்ச பதிலடி தாக்குதல்களை நாங்கள் மேற்கொள்வோம் என்கின்ற செய்தியை அமெரிக்காவுக்கும் ஐக்கிய அரபு அமீரகத்திற்கும் ஏனைய அடிமை அரபுகளுக்கும் அனுப்புவதற்காகவே ஈரான் இவ்வாறான காய் நகர்த்தல்களை மேற்கொண்டுள்ளது. குறித்த தாக்குதல்களை நாங்கள் தான் மேற்கொண்டோம் என ஒப்புக்கொள்ளாமல் ராஜதந்திர தாக்குதலாக காய்களை நகர்த்தியுள்ளது. அடுத்து ஈரான் ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்திலே புதிய நிர்வாக கட்டமைப்பு ஒன்றை உருவாக்கி அதனை தற்போது வெளிப்படுத்தியுள்ளது. பாரசீக வளைகுடா ஜலசந்தி ஆணையம் என்கின்ற புதிய நிர்வாக கட்டமைப்பையே ஈரான் உருவாக்கியுள்ளது. மேலும் ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசமானது முழுமையாக பாரசீக வளைகுடா ஜலசந்தி ஆணையத்திற்கு கீழாலேயே கொண்டு வரப்பட்டுள்ளது. அத்தோடு ஈரான் உருவாக்கியிருக்கக்கூடிய இந்த புதிய நிர்வாக கட்டமைப்புக்கு கீழாலேயே அனைத்து வேலை திட்டங்களும் முன்னெடுக்கப்படும் என தெரிவிக்கப்படுகின்றது. இதற்கமைவாக ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்தினை கடப்பதற்கு அனைத்து சரக்கு கப்பல்களும் கப்பல்களும் பாரசீக வளைகுடா ஜலசந்தி ஆணையத்திடம் அனுமதியை பெற்றுக் கொள்ள வேண்டும். இதற்கமைவாக ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்தினை கடப்பதற்கு கிட்டத்தட்ட 5 நாட்களுக்கு முன்பே அனுமதியை கோர வேண்டும். இதன்போது ஈரானின் குறித்த ஆணையம் கப்பல் நிறுவனங்களுக்கும் குறித்த கப்பல்களுக்கும் மின்னஞ்சல் வழியாக என்ன செய்ய வேண்டும் என்கின்ற தகவல்களை அனுப்பி வைக்கும். சுங்க வரிப்பணம் மற்றும் ஏனைய முழுமையான தகவல்கள் அனைத்தும் அனுப்பி வைக்கப்படும். இதைத் தொடர்ந்து குறித்த கப்பல்களும் கப்பல் நிறுவனங்களும் அனுமதியை பெறுவதற்கான அனைத்து விடயங்களையும் முழுமையாக நிறைவேற்ற வேண்டும். இதைத் தொடர்ந்து குறித்த ஆணையம் மின்னஞ்சல் மூலமாக சில குறியீடுகளை அனுப்பி வைக்கும். இந்த குறியீடுகளை பெற்றுக் கொண்டவர்கள் மாத்திரமே ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசம் வழியாக கடக்க முடியும். ஈரானிய IRGC ராணுவத்திடம் குறித்த குறியீடுகளை சமர்ப்பிக்காதவருக்கும் ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்தினை கடக்கவே முடியாது. எனவே தற்போது இந்த கட்டமைப்புகளை ஈரான் உத்தியோகபூர்வமாக அறிவித்துள்ளது. அடுத்து அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் மார்க்கோ ரூபியோ ஊடக சந்திப்பொன்றை நிகழ்த்தி விசேட அறிவிப்புகளை வெளியிட்டிருந்தார். பாரசீக வளைகுடா பிரதேசத்திலும் ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்திலும் கிட்டத்தட்ட 20,000க்கும் அதிகமான மக்கள் சிக்கிக் கொண்டுள்ளார்கள். 20,000க்கும் அதிகமான மாலுமிகள் சிக்கிக் கொண்டுள்ளார்கள். தற்போது ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்தில் அவர்கள் மனிதாபிமான இழப்புகளை சந்தித்து வருகின்றார்கள். இவ்வாறு 20,000க்கும் அதிகமான மாலுமிகள் ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்திலே சிக்கிக் கொண்டிருப்பது மிகப்பெரிய மனிதாபிமான பேரழிவாகும். கடந்த 2 மாதங்களுக்கு மேலாக இந்த அப்பாவி மாலுமிகளை ஈரான் தடுத்து வைத்துள்ளது. மேலும் சிக்கலில் சிக்கியிருக்கக்கூடிய இந்த கப்பல்களையும் அதனுடைய மாலுமிகளையும் மீட்டெடுப்பதற்கான மனிதாபிமான முயற்சிகளையே நாங்கள் மேற்கொண்டு வருகின்றோம். நாங்கள் ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்தினை முழுமையாக திறப்போம். ஈரானினுடைய ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வருவோம். தற்போது ஈரானின் பணவீக்கம் 70% அதிகரித்துள்ளது. எங்களுடைய கடற்படை முற்றுகையினால் ஈரானினுடைய எண்ணெய் உற்பத்தி மிகப்பெரிய சிக்கலுக்குள் தள்ளப்பட்டுள்ளது. இன்னும் சில நாட்களுக்குள் அல்லது இன்னும் சில வாரங்களுக்குள் ஈரானினுடைய எண்ணெய் உற்பத்தியானது முழுமையாக முடக்கப்பட்டுவிடும். அவர்களுடைய எண்ணெய் உற்பத்தி தளங்கள் வெடித்து
சிதறிவிடும். இதனால் ஈரானுக்குள்ளே மிகப்பெரிய போராட்டங்கள் மீண்டும் வெடிக்கும். ஈரானிய மக்கள் பொருளாதார நெருக்கடிகளினால் மிகப்பெரிய சிக்கலுக்குள் தள்ளப்பட்டுள்ளார்கள். இதற்கு மேலும் அவர்களால் இந்த பொருளாதார நெருக்கடிகளை தாங்கிக் கொள்ள முடியாது. இதனால் ஈரானிய அரசாங்கத்திற்கு எதிராக அவர்கள் திரண்டெழுவார்கள். அதுவரையிலும் நாங்கள் எங்களுடைய முற்றுகையை விரிவாக்குவோம். ஈரானிய கடற்கரை பிரதேசங்களையும் துறைமுகங்களையும் முழுமையாக முற்றுகையிடுவோம். மேலும் ஈரானுக்கு எதிரான உச்சக்கட்ட பொருளாதார தடைகளையும் தொடர்ச்சியாக விதிப்போம். ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசமானது முன்பிருந்ததை போன்று இருக்க வேண்டும். எந்த விதமான கட்டணமும் செலுத்தாமல் ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசம் வழியாக கப்பல் போக்குவரத்து நடைபெற வேண்டும். இந்த நிலைமையை ஏற்படுத்துவதற்கே நாங்கள் எல்லா விதமான முயற்சிகளையும் மேற்கொள்கின்றோம். தற்போது எங்களுடைய மிக முக்கியமான இலக்கும் இதுதான். ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்தை மீட்டெடுப்பது நாங்கள் இந்த உலகுக்கு செய்யக்கூடிய மிக முக்கியமான உதவியாகும். எங்களை தவிர இந்த உதவியை யாராலும் செய்ய முடியாது. இதனாலேயே தற்போது நாங்கள் ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்தினை முழுமையாக திறப்பதனை முதன்மை இலக்காக முன்வைத்துள்ளோம். ஈரானுக்கு எதிரான ஆபரேஷன் எபிக் ஃபியூரி தாக்குதல்கள் முடிவுக்கு வந்துவிட்டன. அந்த நடவடிக்கையின் நோக்கங்களை நாங்கள் அடைந்து விட்டோம். ஈரானுக்கு எதிரான எபிக் ஃபியூரி தாக்குதல்களின் இலக்குகளை அடைந்து விட்டோம். மீண்டும் இதே போன்ற நிலைமை ஏற்படுவதனை நாங்கள் விரும்பவில்லை. தற்போது நாங்கள் அமைதி பாதையை விரும்புகின்றோம். எங்களுடைய ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் ஒரு ஒப்பந்தத்தை மேற்கொள்வதற்கே விரும்புகின்றார். மேலும் எங்களுடைய அடுத்த கட்ட நகர்வுகள் இதனை நோக்கித்தான் அமைந்திருக்கும் என அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் மார்க்கோ ரூபியோ தெரிவித்தார். ஈரானுக்கு எதிரான எபிக் ஃபியூரி தாக்குதல்கள் மூலமாக அமெரிக்காவும் இஸ்ரேல் ஆக்கிரமிப்பும் எந்தவிதமான இலக்குகளையும் அடைந்து கொள்ளவில்லை. குறைந்தது ஈரானுக்குள்ளே இருக்கக்கூடிய செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தை கூட அமெரிக்காவினால் பெற்றுக் கொள்ள முடியவில்லை. பிப்ரவரி 28 ஆரம்பிக்கப்பட்ட எபிக் ஃபியூரி தாக்குதல்கள் மிகப்பெரிய தோல்வியையே சந்தித்துள்ளன. ஈரானுக்குள்ளே ஆட்சி மாற்றம் ஏற்படுத்தப்படவில்லை. ஈரானிய ராணுவத்தினை பலவீனப்படுத்த முடியவில்லை. ஈரானிய மக்களை ஈரானிய அரசாங்கத்திற்கு எதிராக திருப்பிவிடவும் முடியவில்லை. போராட்டங்களும் கிளர்ச்சிகளும் தோல்வியிலேயே முடிவடைந்து விட்டன. பிரிவினைவாதிகளை பயங்கரவாதிகளை பயன்படுத்தி தரைவழி தாக்குதல்களை கூட மேற்கொள்ள முடியவில்லை. மேலும் குறிப்பாக ஈரானை அமெரிக்காவிடம் சரணடைய வைக்க முடியவில்லை. டொனால்ட் ட்ரம்பினுடைய ஒரு நிபந்தனையை கூட ஈரான் ஏற்றுக்கொள்ளவில்லை. மேலும் நிபந்தனைகளை ஏற்றுக்கொள்வதற்காக ஈரானை கட்டாயப்படுத்தவும் முடியவில்லை. எனவே இவ்வாறு எபிக் ஃபியூரி தாக்குதல்களுடைய எந்தவிதமான இலக்குகளையும் அமெரிக்காவும் இஸ்ரேல் ஆக்கிரமிப்பும் அடைந்து கொள்ளவில்லை. அதே நேரம் ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசம் முழுமையாக மூடப்பட்டுள்ளது. மேலும் அமெரிக்காவுடைய தற்போதைய முதன்மை இலக்காக ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்தை திறப்பதே மாறியுள்ளது. ஈரானிய ராணுவத்தை முழுமையாக அளிப்பதற்காக களமிறங்கிய அமெரிக்கா, ஈரானின் யுரேனியம் செறிவூட்டல்களை கைப்பற்றுவதற்கு களமிறங்கிய அமெரிக்கா தற்போது ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்தை முழுமையாக மீட்டெடுப்பது தான் எங்களுடைய முதன்மை இலக்கு என அறிவித்துள்ளது. அமெரிக்காவினுடைய ஏனைய இலக்குகள் அனைத்தும் முழுமையாக தோற்கடிக்கப்பட்டு இறுதியில் அமெரிக்கா ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்திற்குள்ளே சிக்கிக் கொண்டுள்ளது. அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் மார்க்கோ ரூபியோவினுடைய இந்த கருத்துக்கள் அமெரிக்காவினுடைய மிகப்பெரிய தோல்வியை உறுதிப்படுத்துகின்றது. ஈரானுக்கு எதிராக ஆரம்பிக்கப்பட்ட எபிக் ஃபியூரி தாக்குதல்கள் தோல்வியில் முடிவடைந்து விட்டது என்பதனை இது உறுதிப்படுத்துகின்றது. இப்படியான நிலைமையிலேயே மார்க்கோ ரூபியோவினுடைய ஊடக சந்திப்புக்கு பின்பு டொனால்ட் ட்ரம்ப் ட்ரூத் சோஷியல் தளத்தில் இவ்வாறு பதிவிட்டார். பாகிஸ்தான் மத்தியஸ்தர்களுடைய கோரிக்கைகளுக்கு அமைவாக ஈரானோடு இறுதியான ஒரு ஒப்பந்தத்தினை அடைய முடியும் என்கின்ற நம்பிக்கையில் ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்திலே நாங்கள் தற்போது ஆரம்பித்திருக்கக்கூடிய ஆபரேஷன் ப்ராஜெக்ட் ஃப்ரீடம் தாக்குதல் திட்டங்களை நான் தற்காலிகமாக இடைநிறுத்துகின்றேன். ஈரானோடு ஒரு ஒப்பந்தத்தை முடிக்க முடியுமா இல்லையா என்பதனை பார்ப்பதற்காகவே நான் இந்த ஆபரேஷன் ப்ராஜெக்ட் ஃப்ரீடம் திட்டங்களை இடைநிறுத்துகின்றேன் என டொனால்ட் ட்ரம்ப் ட்ரூத் சோஷியல் தளத்தில் பதிவிட்டுள்ளார். டொனால்ட் ட்ரம்ப் ஈரானுக்கு எதிராக ஆபரேஷன் ப்ராஜெக்ட் ஃப்ரீடம் தாக்குதல்களை அறிவித்ததும் ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்தை முழுமையாக விடுவிக்கப் போவதாக அறிவித்ததும் ஈரான் தரமான காய் நகர்த்தல்களையும் அதிரடி தாக்குதல்களையும் மேற்கொண்டிருந்தது. கடந்த 3 நாட்களுக்குள் ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்திலே கிட்டத்தட்ட 10க்கும் அதிகமான கப்பல்கள் இலக்கு வைக்கப்பட்டன. ஐக்கிய அரபு அமீரகத்தின் பல எண்ணெய் கப்பல்கள் தீப்பற்றின. தென்கொரியாவினுடைய கப்பல்களும் அளிக்கப்பட்டன. அதே போன்ற ஐக்கிய அரபு அமீரகத்திற்கு எதிரான தாக்குதல்களையும் ஈரான் மேற்கொண்டிருந்தது. மேலும் டொனால்ட் ட்ரம்ப் இதனை எதிர்பார்க்கவில்லை. அமெரிக்காவின் போர்க்க கப்பல்களினால் ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்தை கட்டுப்படுத்த முடியவில்லை. ஈரானினுடைய தாக்குதல்களை சமாளிக்க முடியவில்லை. இதனாலேயே தற்போது டொனால்ட் ட்ரம்ப் ஆபரேஷன் ப்ராஜெக்ட் ஃப்ரீடம் தாக்குதல்களை இடைநிறுத்தியுள்ளார். மேலும் டொனால்ட் ட்ரம்பினுடைய இந்த அறிவிப்பும் ஈரானுக்கு கிடைத்திருக்கக்கூடிய அடுத்த மிகப்பெரிய வெற்றியாகும். ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்திலே டொனால்ட் ட்ரம்பினுடைய நிர்வாகத்தினால் நினைத்ததை சாதிக்க முடியவில்லை என்பது ஈரானுக்கு கிடைத்திருக்கக்கூடிய மிகப்பெரிய வெற்றியாகும். ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்திலே டொனால்ட் ட்ரம்பினுடைய நிர்வாகத்தினாலும் அமெரிக்க ராணுவத்தினாலும் ஒரு தாக்குதல் திட்டத்தை கூட நடைமுறைப்படுத்த முடியாத நிலைமை ஏற்பட்டிருப்பது அமெரிக்காவுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய மிகப்பெரிய தோல்வியாகும். அத்தோடு அமெரிக்கா தற்போதைய பேச்சுவார்த்தைகளில் ஈராக்கையும் இழுத்து விடுவதற்கு சில காய் நகர்த்தல்களை மேற்கொள்கின்றது. அதாவது பாகிஸ்தானிய மத்தியஸ்தத்துக்கு கீழால் நடைபெறக்கூடிய பேச்சுவார்த்தையில் ஈராக்கிய அரசாங்கமும் ஒரு மத்தியஸ்தராக கலந்து கொள்ள வேண்டும் என அமெரிக்கா திட்டமிடுகின்றது. இதற்கான சில கோரிக்கைகளையும் டொனால்ட் ட்ரம்பினுடைய நிர்வாகம் ஈராக்குக்கு அனுப்பி வைத்துள்ளது. அது மட்டுமல்லாமல் ஈராக்கில் இருக்கக்கூடிய எதிர்ப்பு குழுக்களை முழுமையாக நிராயுத பாணியாக்க வேண்டும், அவர்களுக்கும் அரசாங்கத்திற்கும் இடையிலான தொடர்புகளை முழுமையாக துண்டிக்க வேண்டும் என்கின்ற உச்ச அழுத்தங்களையும் அமெரிக்கா ஈராக்கிய அரசாங்கத்திற்கு வழங்கியுள்ளது.
மேலும் தற்போதைய சூழ்நிலையில் ஈராக்கின் எதிர்ப்பு குழுக்களை முழுமையாக துண்டிக்க முடியாது, அவர்களை நிராயுத பாணியாக்க முடியாது. ஆனால் ஈராக்கிய அரசாங்கம் அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையிலான பேச்சுவார்த்தைகளுக்கு மத்தியஸ்தராக களமிறங்கினால் ஈராக்கில் இருக்கக்கூடிய எதிர்ப்பு குழுக்கள் அமெரிக்காவுக்கு எதிராகவோ இஸ்ரேலி ஆக்கிரமிப்புக்கு எதிராகவோ அமெரிக்காவின் நலன்களுக்கு எதிராகவோ தாக்குதல்களை மேற்கொள்ள முடியாத நிலைமை ஏற்பட்டுவிடும். எனவே இவ்வாறு ஈராக்குள்ளே ஈராக் எதிர்ப்பு குழுக்கள் மேற்கொள்ளக்கூடிய தாக்குதல்களை நிறுத்துவதற்காகவும் அமெரிக்க நலன்கள் இலக்கு வைக்கப்படுவதனை குறைப்பதற்காகவும் தடுத்து நிறுத்துவதற்காகவும் தற்போது அமெரிக்கா ஈராக்கை அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையிலான பேச்சுவார்த்தையின் மத்தியஸ்தராக இணைத்துக் கொள்வதற்கு திட்டமிட்டுள்ளது. அத்தோடு தற்போதைய நகர்வுகள் அனைத்தையும் நாங்கள் ஒருங்கிணைத்து பார்ப்போமாக இருந்தால் சில முக்கியமான விடயங்களை எங்களுக்கு தெளிவாக புரிந்து கொள்ள முடியும். ஒன்று, அமெரிக்கா ஹெர்மோஸ் ஜலசந்தி பிரதேசத்தினை திறப்பதற்கு உச்சக்கட்ட ராஜதந்திர அழுத்தத்தை பயன்படுத்தப் போகின்றது. இதற்காக சீனாவையும் ரஷ்யாவையும் பயன்படுத்தப் போகின்றது. ஐநாவின் பாதுகாப்பு சபையில் முன்மொழிவு ஒன்றை முன்வைத்து அந்த முன்மொழிவை வீட்டோ செய்வதிலிருந்து சீனாவையும் ரஷ்யாவையும் தடுத்து நிறுத்தி ஹெர்மோஸ் ஜலசந்தி பிரதேசத்தினை திறப்பதற்கான உச்சக்கட்ட அழுத்தங்களை ஈரானுக்கு வழங்குவதற்கு டொனால்ட் ட்ரம்ப் திட்டமிட்டுள்ளார். நேற்றிரவு வெளியிட்ட காணொலியில் இவை தொடர்பாக தெளிவாக குறிப்பிட்டுள்ளேன். இரண்டாவது, ஈரானுக்கு எதிரான அடுத்த கட்ட தாக்குதல்களை ஆரம்பிப்பதற்கு முன்பு ஈராக்கை மத்தியஸ்தராக இணைத்துக் கொண்டு ஈராக் எதிர்ப்பு குழுக்களை முடிவுக்கு கொண்டு வருவதற்கு விரும்புகின்றது. ஈராக் எதிர்ப்பு குழுக்கள் ஈராக்குள்ளே அமெரிக்க நலன்களுக்கு எதிராக தாக்குதல்களை மேற்கொள்வதனை முடிவுக்கு கொண்டு வருவதற்கு திட்டமிடுகின்றது. மூன்றாவது, கடற்படை முற்றுகையின் மூலமாக ஈரானுக்கு உச்சக்கட்ட அழுத்தத்தை வழங்குவதற்கும் ஈரானுக்குள்ளே மீண்டும் போராட்டங்கள் ஆர்ப்பாட்டங்கள் ஆரம்பிக்கப்படுவதற்குமான வழிகளை திறப்பதற்கும் அமெரிக்கா விரும்புகின்றது. இதற்கான திட்டமிடல்களையும் மேற்கொள்கின்றது. இன்னும் தெளிவாக குறிப்பிடுவதாக இருந்தால் இன்னும் 2 மாதங்களுக்கு ஈரானுக்கு எதிரான தாக்குதல்களை மேற்கொள்ளாமல் ஈரானுக்கு உச்சழுத்தங்களை வழங்கி ராஜதந்திர நகர்வுகளை மேற்கொண்டு ஈரானுக்கு எதிரான முற்றுகையை அதிகரித்து ஈரானுடைய பொருளாதாரத்தை சிதைத்து இலக்குகளை அடைந்து கொள்வதற்கு டொனால்ட் ட்ரம்ப் திட்டமிடுகின்றார். மேலும் இன்னும் 2 மாதங்களுக்கு இந்த யுத்த நிறுத்தத்தினை நீடிப்பதற்கான தேவையும் அமெரிக்காவுக்கு இருக்கின்றது. வருகின்ற மே மாதம் 14ஆம் தேதி டொனால்ட் ட்ரம்ப் சீனாவுக்கு விஜயம் செய்ய போகின்றார். மேலும் இந்த சந்தர்ப்பத்தில் ஈரானுக்கு எதிரான தாக்குதல்களை ஆரம்பிப்பதற்கான வாய்ப்புகள் குறைவாகும். அதே போன்று அடுத்த மாத நடுப்பகுதியில் அமெரிக்காவிலே உலக கிண்ண போட்டிகள் ஆரம்பிக்கப் போகின்றன. உலக கால்பந்தாட்ட போட்டி அமெரிக்காவிலே நடைபெறப் போகின்றது. மேலும் இந்த உலக கால்பந்தாட்ட போட்டி நடைபெறும் சந்தர்ப்பத்தில் ஈரானுக்கு எதிரான போரை மேற்கொள்ளவும் முடியாது. எனவே தற்போது இன்னும் 2 மாதங்களுக்கு ஈரானுக்கு எதிரான தாக்குதல்களை மேற்கொள்ள முடியாத நிலைமை அமெரிக்காவுக்கு ஏற்பட்டுள்ளது. மேலும் ஈரானினுடைய காய் நகர்த்தல்களையும் ஈரானினுடைய அதிரடியான நடவடிக்கைகளையும் அமெரிக்காவினால் சமாளிக்க முடியாத நிலைமையும் ஏற்பட்டுள்ளது. எனவே இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி ஈரானுக்கு உச்ச ராஜதந்திர ரீதியான அழுத்தங்களை வழங்குவதற்கும் ஹெர்மோஸ் ஜலசந்தி பிரதேசத்தினை திறப்பதற்குமே அமெரிக்கா திட்டமிட்டுள்ளது. அதே நேரம் இப்படியான நிலைமையில் அமெரிக்கா நேரடியாக களமிறங்காமல் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ஈரானுக்கு எதிரான போரை தனியாக ஆரம்பிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றன. நெட்டன்யாஹூ அரபு தலைவர்களோடு பேச்சுவார்த்தைகளை மேற்கொண்டுள்ளார். மேலும் அமெரிக்கா நேரடியாக தலையிடாமல் ஐக்கிய அரபு அமீரகத்தோடு ஒன்றிணைந்து இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ஈரானுக்கு எதிரான தாக்குதல்களை ஆரம்பிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. ஒருவேளை ஐநாவின் பாதுகாப்பு சபையில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டதற்கு பின்பு அமெரிக்கா இஸ்ரேலி ஆக்கிரமிப்பை பயன்படுத்தி ஈரானுக்கு எதிரான தாக்குதல்களை மேற்கொள்ளலாம். எனவே தற்போதைய நகர்வுகள் இதனை நோக்கித்தான் நகர்ந்து கொண்டிருக்கின்றன. ஈரானுக்கு எதிரான தாக்குதல்களில் அமெரிக்கா நேரடியாக களமிறங்காமல் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பையும் அடிமை அரபுகளையும் பயன்படுத்தி ஈரானுக்கு எதிரான தாக்குதல்களை மேற்கொள்வதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. எனவே இந்த காணொளி தொடர்பான கருத்துக்களை பதிவிடுங்கள்.